பாஜகவினுடைய என்ன ஓட்டம், குறிப்பா மோடி அவர்கள் அமித்ஷா அவர்களோட என்ன ஓட்டம், அதுவும் குறிப்பா அண்ணாமலை சார்ந்து என்னவா இருக்கும் சம்ம பண்ணல? இல்லை, பாஜக பொறுத்தவரை டெட்லாக் சிச்சுவேஷன் தான். அநேகமாக அந்த பெங்களூர் நடக்கிற மீட்டிங்கில் வந்து ஓரளவு அதுக்கு முன்னாடியே ஓரளவு விஷயம் தெரியும் நினைக்கிறேன். பாஜக மத்திய தலைமையோட ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதா. திமுகவை கடுமையாக எதிர்ப்பது மட்டும்தான் அவங்களுடைய லட்சியம் அப்படின்னா கண்டிப்பாக அண்ணாமலையை ரீட்டைன் பண்ணி அதற்கான வேலைகள் செய்வாங்க. இல்லை, எங்களுடைய இலக்கு வந்து 2029 அப்படிங்கிற மாதிரினா திமுக எதிர்ப்பு தான். இந்த இல்லை, கூட்டணியாக ஒரு கூட்டணி அமைத்து என்டிஏ வலுப்படுத்தி 2027 ஒரு குறைந்தபட்ச சீட்டாவது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த மூவ்மெண்ட்ல போனாங்கன்னா நிச்சயமாக அண்ணாமலைக்கு தவிர வேற யாராவது சாய்ஸ் இருப்பாங்க, நிச்சயமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பிரகாஷ், ஒரு பாராளுமன்ற தேர்தலில் தர்மபுரி, நாகர்கோவில் ஆகிய 2 தொகுதிகளில் 18% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பாஜக இந்த தேர்தலில் 0க்கு போனது என்ன, காரணம் என்ன என்பதுதான் அமித்ஷாவின் கேள்வி. இவர் சொல்லக்கூடிய 18% வாக்குகளில் முழுக்க அதிமுகவிலிருந்து சிதறிப்போன வாக்குகளை பெற்றுதான் பாஜக மேலே வந்திருக்கிறது. ஆகவே இந்த 20 தொகுதிகளில் ஜெயிப்போம், மற்றதெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்கிற அண்ணாமலையின் பொய் என்பது வெளிப்பட்டு விட்டது. ஆகவே அண்ணாமலையை வருகிற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மத்திய அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படும் போது ஒரு MOS ஆகவோ ஆல் இண்டியா ஸ்போக்ஸ் பர்சனாகவோ போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். உங்கள் பார்வை. அண்ணாமலை அவருக்கு அரசியல் அனுபவம் குறைவு, ஒட்டுமொத்த அரசியல் அனுபவமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ தமிழ்நாடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு அவர் எல்லா முடிவுகளையும் எடுப்பார். கட்சியை வழக்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அவருடைய வளர்ச்சி, அதே போல் அவரை முன்னிறுத்தி தான் வந்து எல்லாமே நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை அவர் உருவாக்கிட்டார். ரொம்ப அவசரப்படக்கூடிய ஒரு நிலையில தான் அவருடைய அரசியல் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். அதாவது இந்த 2024 தேர்தலையே நாம் வந்து 10 தொகுதி ஜெயிச்சிடணும், 26 தேர்தலில் எதிர்கட்சியாக வந்து உட்காந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாரு. பட் ஆக்சுவல் கிரவுண்ட் சிச்சுவேஷன் அது கிடையாது. அவர் அதிமுகவை பலவீனப்படுத்தலன்னு நினைக்கிறீங்களா? பல இடங்கள்ல 3வது இடம் கிரெடிட் இல்லையா? இல்ல, நீங்க அதிமுக 2024 தேர்தலில் முழு மனதோட முழு வீச்சோட அவங்க வந்து போட்டியிடல. கேண்டிடேட் சாய்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் மொக்கையா இருந்துச்சு. அதையும் மீறி அதெல்லாம் இருந்து கூட அவங்க வந்து 25% ஓட் பேங்க் வச்சிருக்காங்க அப்படின்னா அதிமுக பெரிய அளவுக்குலாம் சரியில்லை. பட் அதே சமயத்துல அண்ணாமலை செய்த ஒரு தப்பு, அவர் மீதான அந்த நம்பகத்தன்மை குறைந்ததற்கான ஒரு தப்பு, அவர் இந்த ஏடிஎம்கே அலையன்ஸ் சிச்சுவேஷனை தவறா ஹேண்டில் பண்ணது, ஏடிஎம்கே அலையன்ஸ் உடைச்சது, அதுதான் வந்து அண்ணாமலையுடைய சரிவுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்து விட்டது. ஏன்னா தேசிய அளவில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் நம்பி இருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை செய்த அந்த தவறு இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு அவருடைய பதவிக்கு ஒரு ஆபத்தாக முடிந்து போயிருக்கு. அதிமுக பொறுத்த வரைக்கும் சீரியஸா 2024 பண்ணலைங்கிறது தான் நாமளும் சொன்னோம். பகையாளிகள் ஒன்று சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு தான் நாங்களும் சொன்னோம். ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. ஆனால் பொள்ளாச்சியில் அதிமுக 25%, பிஜேபி 20%. எதனால் நடந்தது? அவங்க அசால்ட்டாக இருந்ததுனால நடந்ததா, இல்லை நாம் போய் அசால்ட் பண்ணதுனால நடந்ததா? ரெண்டும் இல்லை. திமுக ஜெயிச்சிருச்சு பொள்ளாச்சியில். சோ இந்த விஷயங்களை கூர்ந்து கவனிக்காமல் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அப்பன்னா அலையன்ஸ் வந்திருந்தா வெற்றி பெற்று இல்லைங்க. அலையன்ஸ் வரணும்னா எப்படி தெரியுமா வரணும்? உங்களை நான் மதிக்கணும், என்ன நீங்க மதிக்கணுங்கிற அடிப்படையில் தான் வரணும். எடப்பாடி ஐயா அண்ணாமலை கிட்ட எதுக்கு கூட்டணி பேச போறார்? திரும்ப அண்ணாமலை எப்படி கூட்டணி பேசுவார்? தேசிய கட்சி அவர் நிர்மலா சீதாராமனுக்கே செங்கோட்டையனை தான் அனுப்புறாரு. ஸ்ட்ரைட்டா நட்டா இஃப் நாட் அமித்ஷா அப்படின்னு அங்கதான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் அண்ணாமலை எது கூட்டணியை பத்தி பேச போறாரு? தேவையே இல்லாத ஒரு விஷயம். 2 பேரும் மேடையில தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை. சோனியா காந்தி அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் ஒரே மேடையில தோன்றியது இல்ல. எத்தனையோ உதாரணங்களை என்னால் எடுத்து சொல்ல முடியும். ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஒரு 36 தொகுதிகளில் 2024 25% 42% வரைக்கும் அசம்பிளி தொகுதிகளில் அண்ணாமலை வாங்கி காட்டியிருக்காருங்கிறத உணர்ந்துக்கோங்க. எந்த கூட்டணி எப்படி நடந்தா பிஜேபி 80 சீட்டை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். அதுக்கு ஏன்னா நாங்க 3 வாட்டி ஏற்கனவே வந்துட்டோம், இன்னும் 30 வாட்டி வர போறோம். 99 100 ஆக போறது இல்ல. அதனால 2014 அவங்க 19 வாங்கினாங்க. 2014 அலையன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க ஏற்கனவே 2014 அலையன்ஸ் நீங்க சேர்க்கவே கூடாது. அதை நீங்க உதாரணமாகவே எடுத்துக்க கூடாது. உங்களோட பாயிண்ட்ன்றது வந்து திரு அண்ணாமலை அவர்களை முன்னிறுத்தி 80 தொகுதியை டார்கெட் 80 தொகுதியை மட்டும் தான் பிஜேபி கான்சென்ட்ரேட் பண்ணும். எந்த தனி மனிதனையும் பிஜேபி முன்னிறுத்தவே நிறுத்தாது. முக்கியமான ஒரே ஒரு சுருக்கம், செங்கோட்டையன் போனது வந்து எந்த விதமான பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸும் இல்லாத ஒரு சந்திப்பு.
Personal reason தான். இப்ப வேற காரணத்துக்காக சொல்றீங்க. செங்கோட்டையனை பத்தி நீங்க சுருக்கமா, கேட்டீங்க. நேரமின்மை, சுருக்கம். அதாவது செங்கோட்டையன் அவர்களை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, அதாவது அம்மா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அந்த கான்வாய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஆமா, ரூட் அவர்தான். அவர் தான் போடுவாரு, மிஸ்ஸே ஆகாதுன்னாரு. இன்னைக்கு அவருக்கே ரூட் போடுறாங்க. அவர் எந்த ரூட் எடுப்பார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நன்றி. தெலுங்கானால செய்த தவிர மீண்டும் பிஜேபி தன் வாழ்நாளில் செய்யாது. நன்றி.